விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். 2025 இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இந்த பயணங்கள் போகணும் நம்ம தெளிவா கவனத்தோட பார்ப்போம் வாங்க. ஓகே, ஓவராலா 2025 பார்த்தீங்கன்னா இந்த சேட்டனோட பார்வை உங்க மேல வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. இப்போ ரொம்ப டீப்பா இருக்குன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். நிறைய சேலஞ்ச் வரும். ஓகே, நிறைய சேலஞ்சுனா ரொம்ப ஹார்ட் டைம் வரும். ஓகே, பட் அதே நேரத்தில் பிரியாஸ்பதியோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கிறதுனால, இன்ஃப்ளூயன்ஸ்னா அவரோட பார்வைகள் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ப்ராக்ரஸ் படிப்படியாக வரும். ஓகே, அப்போ சேட்டன் மூலிமா எல்லாம் வரனா உங்களுக்கு நிறைய சேலஞ்ச் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். பிரியாஸ்பதி மூலிமா உங்களுக்கு இந்த வருஷம் என்ன வரும்னா வாய்ப்புகள் வரும். அப்போனா என்னது, அப் அண்ட் டவுன். இது வேலையாகவும் இருக்கட்டும், வியாபாரமாகவும் இருக்கட்டும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருப்பீங்க, இல்ல டிவோர்ஸ் ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க, இல்ல நீங்க ப்ரோக் ஆஃபா ஆயிருப்பீங்க, இல்ல பிரேக்கப்பா ஆயிருப்பீங்க. எதா இருந்தாலும் நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த வருஷம் சனீஸ்வரனோட பார்வல்னால, 7வது வீட்டுனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க. ஸோ யாரா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்க நீங்க மேபி பிரிஞ்சிருப்பீங்க, எத்தனையோ வருஷமா பேசாம இருப்பீங்க, இல்ல மாசக்கணக்கில் பேசாம இருப்பீங்க, இல்ல நீங்க அவங்களோட சாட்ல இருந்தே வெளியே போயிருப்பீங்க. பட் இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருவீங்க. அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் இந்த வருஷம் உங்களுக்கு வரும். ஓகேயா? ஸோ திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பா திருமணம் பண்ணுவாங்க. எத்தனையோ வருஷம் லவ் பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ற வருஷம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைகள் இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கொடுத்துரும், அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். ஓகேயா? ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். உங்க ப்ரொஃபஷன் பார்க்க போனா வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இந்த வருஷம் அப் அண்ட் டவுனா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த அப் அண்ட் டவுன் நான் இருக்கிறதுனால நான் சொன்னல, நீங்க என்ன பண்ணணும் தெளிவா சொல்ற கேளுங்க. ஓகே, இந்த விருச்சிக ராசியில பார்க்க போனா ஏற்கனவே சனீஸ்வரன் வந்து உங்களோட பிளானட்ல இருந்து எனிமி. ஓகே, இப்போ சனீஸ்வரன் நீங்க ஸ்ட்ராங் பண்ணுனா நீங்க எமத்தீஸ் பாய்ங்க. ஓகே, எமத்தீஸ் நீங்க பாய்க்கும் போது உங்களோட பீச்ச கையில உங்களோட ஒர்க் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், ஓகே, ஒர்க் லைஃப், பிஸ்னஸ் லைஃப் ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும். நீங்க பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ். ரைட்? ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ பிரியாஸ்பதி மூலியமா, ஓகே, இப்போ பிரியாஸ்பதி மூலியமா 5ஆம் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஃபைனான்ஷியல் கிரிசிஸ் வரும். 5ஆம் மாசத்துக்கு மேல அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வருஷம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, ஒரு காடி வாங்குறதோ, அந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தா தயவு செய்து ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, எடுத்தமா கவுத்தமா 2025 நான் சாதிச்சாகணும், நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, நான் அது வாங்கி போடணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க ராஜா. ஓகே, ஏன்னா 2025 மே மாதம் 5ஆம் மாதம் மேலே வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் கிரிசிஸ் வரும் பிரியாஸ்பதி மூலியமா. ஓகேயா? ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. ஓகே, அடுத்தது உங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். ஓகே, உங்களோட சார்ட்ல ஏற்கனவே விருச்சிக சார்ட்ல சந்திரன் வந்து அங்க சக்தியும் பார்வையை இழந்திருக்காங்க. ஓகே, இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சந்திரன் என்னத்தை கண்ட்ரோல் பண்றாரு பார்ப்போம். சந்திரன் வந்து உங்க ஆயுள் ரேகையை கண்ட்ரோல் பண்றாரு, ஃபர்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்றாரு. அவர் தான் அந்த குடும்பத்தை பெருக வைக்கிறது சந்திரன். உங்க ஆயுள் ரேகையை கூட்டுறது சந்திரன். ஓகே, இந்த விருச்சிக ராசியில சந்திரன் வந்து சக்தியை இழந்து, பார்வை இழந்து ஏற்கனவே இருக்காரு. ஸோ இப்போ இந்த விருச்சிக ராசின்னு சொன்னது நான் பொதுவா சொல்றேன். பொதுவா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஓகேயா? நான் நட்சத்திரத்தை சொல்ல தேவையே இல்லை. விருச்சிக ராசியில பொதுவா இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்ப இந்த சந்திரனை இப்படி நான் ஸ்ட்ராங் பண்றது 2 ரெமெடி சொல்றதுனால கவனமா கேளுங்க. 1வது, டெய்லி 7 மணிக்கு ப்ரேயர்ஸ் பண்ணும்போது ஓம் நம சிவாய எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. 108 வாட்டி சொன்னா ரொம்ப நல்லது, விடாம சொன்னா. ஓகேயா? உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தா உங்களோட விருச்சிக ராசியில நான் சந்திரன் வந்து பார்வை இழந்திருக்காரு சொன்னல, அப்போ உங்களோட ரேகையை பாருங்க, உங்க ஆயுள் ரேகையை பாருங்க. யாருக்கெல்லாம் ஆயுள் ரேகை குறைவா இருக்கோ, ஆயுள் ரேகை குறைவுனா சில பேருக்கு இவ்வளவு இருக்கும், சில பேருக்கு இவ்வளவு இருக்கும், சில பேருக்கு இங்க இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் என்ன மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்னால் என்ன முடியும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரியா? ஆனா அந்த ஆயுள் ரேகையை கூட்ட முடியும். அப்பனா நம்ம கையில ரேகை மாறுமா? சத்தியமா நம்ம கையில ரேகை மாறும். பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதமா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில தான் அந்த சயின்ஸ் இருக்கு. அந்த சைன், நான் சொல்றது சயின்ஸ் இல்ல, சைன், அந்த சைன் கையில தான் இருக்கு. அந்த ரேகை போவும், அந்த ரேகை வரும். இப்படி நம்ம கர்மங்கள், ரொம்ப தப்பான கர்மங்கள் செய்யும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த 5 பஞ்சபூதம் காணா போகும் ரேகையில இருந்து. அது வந்து மாஸ்டர்ஸ் இல்ல அந்த கைரேகையை படிப்பாங்களே, நான் சொல்றது கைரேகை ரோட்ல படிக்கிறவங்க நான் சொல்ல, ப்ரொஃபஷனலா படிக்கிறவங்க கைரேகை, அந்த பாம் ஸ்ட்ரீன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தெரியும். ஓகேயா? இல்லாட்டி உங்களோட அந்த கால் விரல் இருக்கு, 5 கால் விரல் எது பூமியை தொடரலையோ அதுல வந்து 5 பஞ்சபூதத்தை ஒன்று மிஸ் ஆச்சு. அது மூலியமா நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதுதான் அதோட சயின்ஸ். இது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஓகே, இப்ப
இந்த 3 சந்திரனை ஸ்ட்ரென்த் பண்ண முதல் வழி டெய்லி 7 மணிக்கு ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லணும், ப்ரேயர்ஸ் பண்ணணும். கண்டிப்பா வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு அவருக்கு இதெல்லாம் பண்ணுங்க, அந்த தண்ணி ஊற்றி பூஜை பண்ணி டெய்லி பண்ணுங்க. சிவன் நினைச்சா மட்டும்தான் ஆயுள கெட்டி ஆக்க முடியும். ஓகேயா, அது ஒன்று. ப்ரேயர்ஸ் பண்ணா மட்டும்தான் கெட்டி ஆக்க முடியும், இது உண்மை. அடுத்தது நீங்க மூன் ஸ்டோன் போடணும். ஓகே, இதான் மூன் ஸ்டோன். ஓகே, மூன் ஸ்டோன் இப்படிதான் இருக்கும். ஓகே, மூன் ஸ்டோன் என்கிட்ட வந்து பிரேஸ்லெட் இருக்கு, கழுத்துல போடுறது இருக்கு. ஓகே, இந்த மூன் ஸ்டோன் எதுக்கு? ஓகே, முதல்ல நான் சொன்னது சந்திரன் வந்து ஆயுள் ரேகையை கண்ட்ரோல் பண்றவர், அண்ட் தென் குடும்ப அந்த வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ற. வளர்ச்சி எப்படின்னா 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க, ஃபர்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்ற, அதான் சந்திரன். ஓகே, சந்திரன் வந்து பெண் பிளானட். ஓகே, அடுத்தது உங்களோட ராசியில வந்து ராகு வந்து வீக்கா இருக்கு. ஓகே, ஸோ ராகு வீக்கா இருந்தா மெட்டீரியல் உங்களால் அடைய முடியாது. அதாவது எப்படின்னா காட்டுற மாதிரி ஒரு பொருளை காட்டிட்டு அப்படியே பிடிங்கிரும் உங்க கிட்ட இருந்து. வசதியான ஒரு அழகான வீடு பார்த்துருக்கீங்க, வாங்கணும்னு போவீங்க, பேங்க் லோன் அதெல்லாம் போயிடும், அப்படி அப்படியே போயிடும். 70% அப்படியே போய் சைன் பண்ற மாதிரி அப்படியெல்லாம் போயிடும், உருட்டு போயிடும். அதே மாதிரி காடியும் டிபாசிட்லாம் பண்ணுவீங்க, கேன்சல் ஆயிரும். ஸோ இதெல்லாம் எதனாலன்னா ராகு வந்து உங்களோட பிளானெட்ல வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. ராகு தான் மெட்டீரியல்களோட அதிபதி. ராகு நினைச்சா மட்டும்தான் ஒருத்தனை கோடீஸ்வரனா ஆக்க முடியும். இந்த லக்ஸரி காடி பாய்க்கிறது, லக்ஸரி வீடு பாய்க்கிறது, பிராண்டட் ஜாமா பாய்க்கிறது எல்லாம் ராகு. சரியா? இப்போ இந்த ராகுவை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னா உங்களோட பிளானெட்ல நீங்க ராகு ரிங் நடுவிரல்ல போடணும். இப்போ நான் போட்டிருக்கேன்ல நடுவிரல்ல, நீங்க அந்த ராகு ரிங் போடணும், சிகப்பு. ஓகேயா? ஸோ ஹெல்த் இஷ்யூ இப்போ நான் முதலே சொல்லிட்டேன், இந்த வருஷம் 2025 உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பிபி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். நார்மலாக நைட் உங்களால் தூங்க முடியாது. மேபி நீங்கள் தூங்குறதே 3 மணி 4 மணி 5 மணியாக கூட ஆகலாம். சில பேர் 3 ஹவர் 4 ஹவர் தூங்கிட்டு வேலைக்கு போவாங்க. இந்த ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துக்குங்க. ஓகே, எப்போ நீங்கள் அந்த நைட் 7 மணிக்கு ப்ரேயர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் இந்த மூன் ஸ்டோன் நீங்கள் உங்கள் கையில் இல்லை கழுத்தில் போட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரும். அதான் இதோட பியூட்டி, மூன் ஸ்டோனோட பியூட்டியா தான். சரியா? அடுத்தது 2025 உங்களுக்கு நல்ல மாசம் பார்க்க போனா ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல். ஏதாச்சும் நல்ல காரியங்கள் செய்ய போறீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் பார்த்துங்க. இந்த டிராவலிங் சரி, ஓவர்சீயும் சரி. ஓகே, எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சான மாசம் 2025 பார்க்க போனா ஜூனு, ஆகஸ்ட், அக்டோபர். இது ரொம்ப டாஃப் மந்த். எதா இருந்தாலும் ரிஸ்கான இதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு செய்யுங்க. முடிஞ்சா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ஜூனு, ஆகஸ்ட், அக்டோபர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, ஒரு காடி வாங்குறதோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இந்த வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதோ பார்த்து கவனமாக இருங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப டஃப்பான மைண்ட் விருச்சிக ராசிக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த வருஷம் செட்டன் மூலியமாக உங்களுக்கு என்ன சேலஞ்சுனா ப்ரெஷர் அப் அண்ட் டவுன். பிரியாஸ்பதி மூலியமாக உங்களுக்கு என்ன சேலஞ்சுனா ப்ரோக்ரெசிவ் உங்களுக்கு கொடுப்பார், உங்களோட கேரியர் டெவலப்மெண்ட் கொடுப்பார். ஸோ உங்களுக்கு ஹசலாக இருக்கும். ஹசலில் என்னன்னா ஒரு 10 ஹவர் 12 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உடம்பு என்னத்துக்காகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தூக்கம் குறைஞ்சது ஒரு நாள் 7 ஹவர் தூங்கிடுங்க. சரியா? 7 ஹவர் தூக்கம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் விடாம பண்ணுங்க. ஒரு வாரத்தில் 7 நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியலையா, குறைஞ்சது ஒரு 3 நாள் 4 நாளாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரியா? எக்ஸசைஸ் தனியாக பண்ணணும், குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் பண்ணுங்க, டைம் இருக்கும் போதெல்லாம். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் செவ்வாய் ஆடுறதுனால எல்லா 12 ராசியும் அடிக்கும். 12 ராசி என்ன அடிக்குன்னா 3 மடங்கு வேலை செய்ய வைக்கும், அது கன்ஃபார்ம். நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஐயா நீங்க சொல்றீங்க எத்தனையோ வருஷமா நான் பார்க்குறேன் இந்த 12 ராசி அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றங்கள் இல்லைன்னு. மாற்றங்கள் ராசியில் இல்லை, மாற்றங்கள் உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நீங்க ஜாதகப்படி எந்த தசை ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பாய்க்கிற தொலைபேசி நம்பர் அது கரெக்டான உங்களுக்கு தெரியாது. உங்க லைஃப் பார்ட்னரு நீங்க கரெக்டா சூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ எதுவுமே நீங்க கரெக்டா பண்ணாம நீங்க இந்த ராசிகளை குறை சொல்றது தப்பு. ஓகேயா? நீங்க சரியா இருந்தா இந்த ராசி உங்களுக்கு சரியா வேலை செய்யும். ஸோ நான் சொல்ற எல்லா ராசிகளும் சரியா தான் இருக்கு. நீங்க சரியா இருக்கீங்களான்னு பாருங்க. சரியா இல்லையா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கைட் பண்றேன் எது எது அப்படின்னு. ஏன்னா இதுல எந்த லாஸஸும் இல்லை, உங்க லைஃப் நீங்க தான் அதை காப்பாற்றணும். சரியா? ஸோ யார் ஒன்றும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் வாங்கி பாய்க்கலையோ இதை வாங்கி பாய்ங்க. கிறிஸ்டல் வாட்டர் நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். இதுல 18 பெனிஃபிட்ஸ் இருக்கு. பணம், பேரு, வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் வாய்ப்பு, எஜுகேஷன், எப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் வரட்டி விடும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். ஸோ யார் ஒன்று இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ நீங்கள் டிக்டாக் ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஓகேயா? இல்லாட்டி என்னோட வெண்டர்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.